أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من كان يريد حرث الآخرة نزد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤته منها وما له في الآخرة من نصيب. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 19 வசனங்களை 18 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். 19, 20, 21, 22 ஆகிய 4 வசனங்களுடைய தர்ஜுமாவை பார்த்துவிட்டு அதனுடைய விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 19வது வசனத்திற்கு பின்னால் வரக்கூடிய 20வது வசனத்தில் அல்லாஹு தாலா பேசக்கூடிய மிக அழகான, நுட்பமான, ஆழமான அந்த கருத்து, அல்லாஹ் இம்மையையும் மறுமையையும் விவசாயத்தோடு சம்பந்தப்படுத்தி, ஒரு மனிதர் மறுமையில் அறுவடை செய்வதற்காக இந்த உலகத்தில் விவசாயம் செய்தால் அதற்கு அல்லாஹு தாலா உதவி செய்வான், அந்த விவசாய விளைச்சலை அதிகப்படுத்துவான் என்றும், ஒருவர் இந்த உலகத்திலேயே தன்னுடைய விவசாய விளைச்சலை நாடுவாரோ, அதற்குரிய பலனை எதிர்பார்ப்பாரோ, அவருக்கு நாளை மறுமையில் எந்த பங்கும் இல்லை, இந்த உலகத்தில் அவருக்கு நாம் கொடுத்து விடுவோம் என்ற இந்த வசனம் எவ்வளவு அழகான ஒரு கருத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து தருகின்றது என்பதைத்தான் ஒரு சில விஷயங்களை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அல்லாஹு தாலா 2 உற்பத்திகளை குர்ஆனில் மிக அதிகமாக பேசுகின்றான். ஒன்று, விவசாயத்தின் மூலம் ஏற்படக்கூடிய பயிர் உற்பத்தி. அதே போன்று ஒரு குழந்தை, ஒரு தாயினுடைய கருவறையிலே உருவாகக்கூடிய உயிர் உற்பத்தி. இவை 2ஐ பற்றியும் அல்லாஹு தாலா மிக ஆழமாக, நுட்பமாக பல இடங்களில் ஒவ்வொரு நேரங்களிலும் அதை பேசிக்கொண்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நாம் அவற்றை ஓதிக்கொண்டுதான் கடந்து செல்கின்றோம். இப்போது இது போக இன்னும் பல இடங்களில் பலதரப்பட்ட விஷயங்களை அல்லாஹு தாலா விவசாயத்தோடு ஒப்பிட்டு பேசியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா சதகாவையும் விவசாயத்தையும் ஒப்பிட்டு பேசுகின்றான். ஒரு மனிதர் செய்யக்கூடிய தர்மங்கள், தானங்கள், சதகா, ஜகாத், இவைகளையெல்லாம் அல்லாஹு தாலா விவசாயங்களோடு ஒப்பிட்டு விவசாயத்தினுடைய நெல்மணி கதிர்களுடைய அபிவிருத்தியை பேசி, அல்லாஹு தாலா விவசாயத்திலாவது இவ்வளவு எண்ணிக்கை கொண்ட நெல்மணிகள் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் நீங்கள் விதைக்கக்கூடிய சதகாவினுடைய ஒரு வித்து அல்லாஹ் நாடினால் எவ்வளவு வேண்டுமானாலும் ரெட்டிப்பாக்கி அதை கொடுத்து கொண்டே இருப்பான் என்ற அடிப்படையில் பேசக்கூடிய வசனமும் சூரத்துல் பக்ராவிலே நீங்கள் பார்க்கலாம். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்பவர்களுக்கான உதாரணமாவது, அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வின் நன்மையை நாடி ஒருவர் சதகாவின் அடிப்படையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்காக, யாரோ ஒரு ஏழை எளியவருக்காக, இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹுக்காக, அல்லாஹினுடைய பள்ளிவாசலுக்காக, அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடி ஒருவர் சதகா செய்கின்றார். தன்னுடைய 1 ரூபாயை அதில் அவர் செலவு செய்கின்றார். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. அந்த 1 ரூபாய் விவசாயத்தினுடைய அடிப்படையில் போடக்கூடிய அந்த 1 ரூபாய், ஒரு வித்து, ஒரு நெல்மணி கதிர், அது 7 கதிர்களை முளைவிக்கின்றது. ஒரு வித்து 7 கதிர்களை முளைவிக்கின்றது. ஒவ்வொரு கதிர்களிலும் தலா 100 நெல்மணிகள் வருகின்றது. ஸோ ஒரே ஒரு நெல்மணி 700 நெல்மணிகளை கொண்டு வந்து விட்டது என்று அல்லாஹு தாலா சொல்லிட்டு சதகாவிற்கு அல்லாஹு தாலா தனிமைப்படுத்துகின்றான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. இது உலகத்தில் நீங்கள் காணக்கூடிய விவசாயத்தினுடைய அதிகப்படியான வளர்ச்சி. ஒரு நெல்மணி 7 கதிர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு கதிர்களிலும் தலா 100 நெல்மணிகள் கொண்ட ஒரே ஒரு நெல்மணி 700 நெல்மணிகளை கொண்டு வந்தது நீங்கள் உலகத்தில் காணக்கூடிய விவசாயத்தினுடைய வளர்ச்சி. ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய 1 ரூபாய் நீங்கள் எந்த எண்ணத்தில் போட்டீர்களோ, வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அது ரெட்டிப்பாக்கி தருகின்றான். பன்மடங்காக அதை பெருக்கி தருகின்றான். அது 700ஓடு நிற்காது.
அவருடைய நியத் இஹ்லாஸான முறையில் இருந்தால் 7000 ஆகும். இன்னும் இஹ்லாஸான முறையில் இருந்தால் 7 லட்சங்கள் ஆகும். இன்னும் இஹ்லாஸான முறையில் இருந்தால் அது 7 கோடிகளை நன்மை கொண்டு வரும். இப்படி அவருடைய எண்ணம் எப்படியோ அதற்கு தோதுவாக அல்லாஹு தாலா அதை கொண்டு சென்று கொண்டே இருப்பான். ஏனென்றால் அல்லாஹினுடைய எண்ணிக்கைக்கு முற்றுப்புள்ளி இல்லை. வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹு தாலா விசாலமானவனாகவும் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று விவசாயத்தினுடைய கருத்தை சதகாவில் வைத்து அல்லாஹு தாலா பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று கலிமத்து தய்யிபா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த மேலான கலிமாவையும் அல்லாஹு தாலா மரத்தை உதாரணம் கொண்டு அல்லாஹ் சூரா ராதில் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. இந்த கலிமாவினுடைய மதிப்பும் மகிமையும் தெரியாமல் மக்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள், குறைஷி குஃபார்கள். இந்த கலிமாவினுடைய மகத்துவத்தை அல்லாஹு தாலா ஒரு மரத்திற்கு ஒப்பாக்கி பேசுகின்றான். இந்த மரத்தினுடைய வேர், ஆணி வேர் பூமியில் இருக்கின்றது. இதனுடைய மேல் முகடு, மரத்தினுடைய உச்சி வானம் வரை சென்று தொட்டிருக்கிறது. வேர் பூமியில் இருக்கின்றது, மரத்தினுடைய உச்சி வானத்தை சென்று தொட்டிருக்கிறது. எங்கேயாவது நம்ம பார்த்திருப்போமா இப்படி மரம்? ஆனால் கலிமாவினுடைய மரம் இப்படி நல்லா பேசுறான். துத்தி உக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு இந்த மரத்தில் எக்காலமும், சீசன்ல இல்ல, எக்காலமும் கனிகள் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்துல தான் கொடுக்கும், அந்த நேரத்துல தான் கொடுக்கும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை விதையாக, தன்னுடைய தீனை மார்க்கத்தை எவர் ஒருவர் விதைத்து விட்டாரோ இந்த விதையை அவர் எப்படி பெறுவார் என்றால், அதனுடைய பெருக்கம் எப்படி இருக்குமானால், பூமியில் வேர் இருக்கும், வானத்தினுடைய முகட்டிலே அதனுடைய கிளைகள் படர்ந்திருக்கும். அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு அதனுடைய கனிகள், கனிவர்க்கங்கள் அது முளைத்து கொண்டே இருக்கும். எல்லா காலமும் விளைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கும். எப்படி? இதே போன்று அல்லாஹு தாலா சூரா ஃபத்ஹினுடைய கடைசி வசனம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பேசக்கூடிய அந்த அழகான கடைசி 29வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அங்கு அல்லாஹு தாலா தீனை, இஸ்லாத்தை, நபி அவர்களை ஒரு விவசாய களமாக மாற்றி அதற்கு நீர் பாய்ச்சியவர்கள் சஹாபாக்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து விவசாயிகள் சந்தோஷப்படுவதற்காக இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை மிக அழகானதாக அல்லாஹு தாலா ஆக்கிவிட்டான். அதே நேரத்தில் இதை கண்டு இறை மறுப்பாளர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் அதை கண்டு பொறாமை கொள்கிறார்கள், கடுப்பாகிறார்கள், கோபப்படுகிறார்கள் என்று பேசக்கூடிய அந்த 1.5 வரி எவ்வளவு அழகான நுட்பம். யுஜிபு ஸுர்ராஅ லியகீல பிஹிமுல் குஃபார் கஷஜரத்தின் கஸர்இன் அக்ரஜ ஷத்அஹு ஃபஆஸரஹு ஃபஸ்தக்லல ஃபஸ்தவா அலா சூகிஹி யுஜிபு ஸுர்ராஅ லியகீல பிஹிமுல் குஃபார். கஸர்இன், இவ்வளவு நேரமாக அதற்கு மேலாக அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் பேசுகின்றான். இந்த காம்போ இருக்குல்ல, இந்த காம்போ நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்ட காம்போ. மக்காவில் 13 ஆண்டுகளும் மதீனாவில் 10 ஆண்டுகளும் ஏற்பட்ட இந்த தீனுடைய இந்த உழைப்பு, இந்த 23 ஆண்டுகால வாழ்க்கை, இந்த ஒட்டுமொத்த 23 ஆண்டுகளையும் இந்த கலப்பணியை, இந்த இஜ்திஹாதை அல்லாஹு தாலா மிக நுட்பமாக 1.5 வரியில் விவசாயத்தை உதாரணம் கொண்டு பேசுகின்றான். கஸர்இன், ஒரு விவசாய களம். ஒரு விவசாய களம் என்பது இஸ்லாமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக வைத்துக் கொள்ளுங்கள். விதைக்கப்பட்ட விதை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். கஸர்இன், ஒரு விவசாய களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதையை கொண்டு வந்து விதைத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அஹ்ரஜ ஷத்அஹு, அது முதலாக தன்னுடைய குருத்தை வெளிப்படுத்தியது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். பெண்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நம்முடைய அன்னை உம்முல் முஃமினீன், இஸ்லாத்தை தழுவினார்கள். சிறுவராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள்.
இந்த மூவர் மட்டுமே நின்று தொழுத ஒரு காலமும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு பக்கத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், வெறும் 4 நபர்கள் ஒரு தொழுகை நிறைவேறி கொண்டிருக்கின்றது. மக்காவில் வேறு இஸ்லாமே இல்லை. இப்படியும் இருந்தது. வெறும் 4 நபர்கள் இஸ்லாத்தை தழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய காலங்களும் இருந்தது. அஹ்ரஜ ஷத்ஹு, அது தனது குருத்தை வெளிப்படுத்தியது. ஃபஆஸரஹு, பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்தது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்அத் பின் ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் அப்படியே வளர துவங்கியது. ஃபஆஸரஹு ஃபஸ்தக்லல, பின்பு அது தடிமனாக கொஞ்சமாக வளர்ந்தது. மக்கா நகரத்தில் 13 ஆண்டுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவினுடைய உழைப்பு கிட்டத்தட்ட 500 நபர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். 13 வருஷம், 13 வருட தாவாவிற்கு பின்னால் 500 நபர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இந்த 500 நபர்களை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றார்கள். பின்பு ஃபஸ்தக்லல, அது கனத்தது, அது தடிமனானது. ஒரு மரம் கொஞ்சமாக வளர்ந்து அது எப்படி அப்படியே அடர்த்தியாகி, அப்படியே மொட்டிலிருந்து துவங்கி எப்படி அடர்த்தியாகி குண்டாக மாறி, அதிலிருந்து பல கிளைகள் லட்சோபலட்ச இலைகளாக மாறி அது கனிகளையும் காய்களையும் பூக்களையும் தர ஆரம்பிக்கின்றதோ, இந்த நிலைக்கு ஃபஸ்தக்லல, அது வளர ஆரம்பித்தது. பின்பு ஃபஸ்தவா அலா சூகிஹி யுஜிபு ஸுர்ரா, அதனுடைய நேரான தண்டின் மீது அது நிலைத்து நின்றது. ஃபஸ்தவா அலா சூகி, எவ்வளவு ஆழமாக வேரூன்றி நிற்க வேண்டுமோ அது அப்படியே நின்றது. 23 ஆண்டு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை விதையாக கொண்டு வந்து இன்று வரைக்கும் நாம் பேசுகின்றோமே. இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் பேசுவார்கள், கியாமத்து நாள் வரைக்கும் இது நிற்கும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு ஆலமரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இதற்குரிய விவசாயிகள் யார்? யுஜிபு ஸுர்ரா, சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரை பாய்ச்சி வளர்க்கல, தங்களுடைய இரத்தத்தை நீராக பாய்ச்சிருக்கிறார்கள் இந்த இஸ்லாம் என்ற தீனுக்காக. அன்று அவர்கள் போர்க்களத்தில் சிந்திய இரத்தங்கள் தான், ஓட்டிய குருதிகள் தான் பலர்களுடைய உயிர் ஷஹாதத்தாகி இருக்கின்றது. இன்று இந்த தீன் மரமாக நின்று வளர்ந்திருக்கிறது. தீன் என்ற அந்த மரத்திற்காக விவசாய களத்தில் சஹாபாக்கள் தங்களுடைய இரத்தங்களை நீராக விவசாயம் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய தக்வாவை அரணாக வாய்க்காலாக கட்டியிருக்கின்றார்கள். யுஜிபு ஸுர்ரா, ஆனால் 23 ஆண்டுகள் கழித்து இருந்த சஹாபாக்கள் 1.5 லட்சம் சஹாபாக்கள் அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள், ஆனந்தமானார்கள். லியகீல பிஹிமுல் குஃபார், ஆனால் சுற்றி நிற்ந்த இறை மறுப்பாளர்கள் அதை கண்டு வியந்ததோடு அதை கண்டு கோபப்பட்டார்கள். என்னடா இது, நம்ம என்னமோ நினைச்சோம், ஆனால் 23 ஆண்டுகளில் இப்படி ஒரு விவசாயமா என்று தீனை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா இந்த தீனை மாற்றி அமைத்தான். இதை அல்லாஹு தாலா விவசாய களத்தோடு ஒப்பிட்டு பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த இடம் ஏன் அல்லாஹு தாலா விவசாயத்தை முன்னிறுத்தி பேசுகின்றான் என்பதையும் அடுத்த வசனம் சொல்லக்கூடிய செய்தியும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.